வணக்கம். இது பிராண்டி செய்திகள். தமிழக அரசியல் களத்தில் இடிமுழக்கமாய் ஒரு அதிரடி தகவல். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி காய் நகர்த்தும் டெல்லி பாஜக மேலிடம் தனது மாஸ்டர் பிளானில் நடிகர் விஜயை மையப்புள்ளியாக மாற்றியுள்ளது. விஜய்தான் மெயின் டார்கெட், என்ன நடந்தாலும் அவரை இழுத்திடுங்க என டெல்லி மேலிடம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்த விரிவான தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழக அரசியல் சதுரங்கத்தில் இதுவரை இல்லாத ஒரு புதிய வியூகத்தை பாஜக கையில் எடுத்துள்ளது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு வலுவான சக்தியை உருவாக்க துடிக்கும் டெல்லி தலைவர்கள் அதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயே சரியான நபர் என முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக அண்ணாமலை முன்னெடுத்து வரும் அரசியல் நகர்வுகளுக்கு பக்கபலமாக விஜயின் இளையோர் வாக்கு வங்கியை கொண்டுவர டெல்லி மேலிடம் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. விஜயின் மாநாட்டு பேச்சில் பிளவுவாத அரசியல் என மறைமுகமாக பாஜகவை விமர்சித்தாலும் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் அவரை வளைக்க பெரிய பிளான் தீட்டப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பின்னணியில் உள்ள 3 முக்கிய அம்சங்கள். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறாமல் இருக்க விஜய் பாஜக கூட்டணி ஒரு மாற்று சக்தியாக அமையும் என பாஜக நம்புகிறது. அதிமுகவில் நிலவும் குழப்பத்தை பயன்படுத்தி விஜயை முன்னிறுத்தி தங்களின் செல்வாக்கை உயர்த்த டெல்லி திட்டமிடுகிறது. இளைஞர்களின் ஈர்ப்பு. முதல் முறை வாக்காளர்களை கவர விஜயை விட சிறந்த பிம்பம் தற்போது தமிழகத்தில் இல்லை என்பதே பாஜகவின் கணிப்பு. இருப்பினும் யாரோடும் ஒட்டமாட்டேன் என தனித்து போட்டியிட விஜய் தீவிரம் காட்டி வரும் நிலையில் டெல்லியின் இந்த பெரிய பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா, அல்லது விஜய் தனது தனிப்பாதையில் பயணிப்பாரா? தமிழக அரசியலின் இந்த கிளைமாக்ஸ் காட்சிகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது குறித்த கூடுதல் அரசியல் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டிகிரி.